நான் எப்படி ஜெபிப்பேன் அப்படின்னா, ஒரு பைபிள் பகுதியை வாசித்துட்டு வர்றேன், அதில் ஆண்டவர் என்னோடு கூட ஒரு குறிப்பிட்ட வசனத்தை கொண்டு பேசுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த வசனத்திற்காக நான் ஜெபிக்கிற போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, முதலாவது எனக்கு அதை நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஜெபம் பண்ணிட்டு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணுவேன். அடுத்தது சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாருக்காகவும், ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கட்டும்ட்டு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். அடுத்தது யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் சபையிலிருந்து கொடுக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி வெளியிலிருந்து யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு காணிக்கைகளை அனுப்புகிறவர்களுக்காக நாள் தவறாமல் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி நாம என்ன பண்ணணும், ஒரு வசனத்தை வைத்து நாம் என்ன செய்ய முடியுங்க, நமக்காக இருந்து ஆரம்பித்து நாம நம்ம குடும்பம்